ஜிஎஸ்டி வரியை குறைச்சதுக்கு மோடிக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியினர் சொல்கிறாங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னும், ஜிஎஸ்டியை குறைச்சதுக்கு மோடிக்கு நன்றி சொல்லணுமா, அப்படி நன்றி சொல்லணும்னா ஜிஎஸ்டியை ஏற்றுனதுக்கு மோடிக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அதை எப்படி பாராட்ட முடியும்? ஏங்க ட்ரம்மு வரி போட்டான், அப்போ ஏற்றுமதி எத்தனையோ பின்னல் ஆடைகள் இல்லாமல் தேங்கி போய் கிடக்கு, அதே மாதிரி எல்லாமே பொருளும் தேங்கி போய் கிடக்கு. அப்போ உற்பத்தி ஆகலை, சேல்ஸ் ஆகலை. அப்போ என்ன பண்ணுவாங்க? இருக்கிற பொருளை விலை குறைச்சி தான் விற்கிறாங்க. கண்டிப்பாக அதை பாருங்கள். கார்லாம் பாருங்கள், 10 லட்சம் 5 லட்சம் கம்மியாக இருக்குது. பைக்கு 10,000 5,000 கம்மியாக இருக்குது. ஏன் இதை முன்னாடியே செய்யலை? அப்போ உனக்கு வந்து விற்பனை ஆகாதனால தானே நீ செய்கிற. இந்த இதை நீ முதல்ல செஞ்சுக்கலாமே. அப்போ பாருங்கள், விலை கோல்டு என்ன ரேட் ஆகி போச்சு பாருங்கள். அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. வேறு இவங்க வந்து ஜிஎஸ்டி குறைக்கணும்லாம் செய்யலை. அந்த இருப்பை வந்து காலி பண்ணணும், ஸ்டாக் ஆகி போனதை காலி பண்ணணும். அப்போ அவங்க வந்து அங்கே வந்து மேலே இடத்துல வந்து இதாகலை, ஏற்றுமதி ஆகலை. இதுதான் காரணம். இப்போ எவ்வளோ பின்னல் ஆடைகள்லாம் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ட்ரம்முனால தான், வேறு இவர்னாலாம் கிடையாது. ஏற்றுனது திட்டவும் முடியாது, இறக்குறதுக்கு பாராட்டவும் முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. பட் ஆஸ் எ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அனலைஸ் பண்ணி குறைக்கிறாங்க, சில ப்ராடக்ட் ஏற்றுறாங்க. அது வந்து அவங்களுடைய லாஜிக் பொறுத்து இருக்குது. பட் கன்சியூமர்ஸ் பெனிஃபிட் ஆகிறானா இல்லையா, அதான் பெனிஃபிட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கன்சியூமர்ஸ் பெனிஃபிட் ஆகலைன்னா வேஸ்ட் இல்லை. இப்போ நெசசிட்டி ஐட்டம்லாம் அவங்க வந்து கம்மி பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ மெடிசினு, இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து மக்களுக்கு பெனிஃபிட்டு. ஏற்கனவே இந்த 12லேருந்து 18 ஆக்குனாங்க, 18லேருந்து 28 ஆக்குறாங்க. ஆமாம், அப்பயும் அதை அப்போ சஃபர் பண்ணாங்க, பீப்புள்ஸ் தான் சஃபர் பண்ணாங்க. இப்போ வந்து கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு டேக்ஸ் கம்மி பண்ணுறாங்க. கலெக்ஷன் கம்மியாக இருக்குன்னு டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்களா, இல்லை கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாகுது டேக்ஸ்னால? ஆமாம், எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகுது. டேக்ஸ் கம்மி பண்ணால் தான் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜிஎஸ்டிலாம் போட்டால் தாங்க மக்கள் வந்துட்டு நிலங்களை விற்கிறாங்க முடியாமல். விவசாயத்தில் ஒன்றும் அந்தளவுக்கு லாபம் கிடையாது. ஜிஎஸ்டியை முழுசாக ரத்து பண்ணணும், ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது. இந்தியாவில் எதுக்கு ஜிஎஸ்டி? அப்புறம் எதுக்கு மத்திய அரசு எதுக்கு இருக்குது? நல்ல முறையாக வளங்களை கொடுங்க, மக்களுக்கு நல்ல இது செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீங்கள் மக்கள்கிட்ட வாங்கித்தான் மக்களுக்கே செய்யணுமா? நீங்கள் அப்படி பண்ண தேவையில்லையே. இது வந்து முழுசாக ரத்து பண்ணுறது நல்லது. ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது, இந்தியா முழு ரத்து பண்ணு. அது என்ன பாதி 18, 12, 8 முழுசாக ரத்து பண்ணுங்க. இது வரைக்கும் இருந்த ஆட்சியில் அப்படி தான் பண்ணாங்களா? இது வரைக்கும் ஆட்சியே பண்ணது இல்லையா? எத்தனை பிரதமர் இருக்கு இந்தியாவில்? எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்க? நேரு இருந்திருக்காரு, வரிசையாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரதமர் நாட்டில் இருந்திருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு மக்கள் மத்தியில் தான் வரியெல்லாம் போட்டு இந்தியாவை ரன் பண்ணாங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. இவங்க தான் புதுசாக கொண்டு வந்தாங்க, இப்போ புதுசாக மூவ் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் மேலே கரண்ட் சம்மந்தம் தப்பு, முழுசாக ரத்து பண்ணணும். ஜிஎஸ்டி வரி இஷ்டத்துக்கு மேலே தூக்கி கொண்டு போயிட்டாங்க. 28%, 22% மக்கள் அதிர்ச்சியில் இருந்தாங்க. இப்போ அடுத்து எலெக்ஷன் வருது, ஒரு 5 மாநில எலெக்ஷன் வருது. அதுக்காண்டி ஒரு பொருளை 22% ஏற்றிட்டு ஒரு 4%, 5% குறைச்சிட்டு மக்களுக்கு நாங்கள் ரொம்ப சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. ஒரு பொருளை 100 விற்றுக்கிற பொருளை போய் 200 ஆகிட்டு ஒரு 10 ரூபா 15 ரூபா குறைச்சிக்கணும், ஒரு 15% குறையும். அது பெருசாக 100 பொருள் 200 விற்று தெரியாமல் போச்சு 4-5 வருஷமாக. இப்போ ஒரு 15 ரூபா குறைச்சி பெருசாக தெரியும். ஒரு 100 விற்ற பொருளை 200 வைக்க வரி மேலே வரியை போட்டு மக்கள்கிட்ட பெரிய பாடு ஏகப்பட்ட வரி பணத்தை அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்கிருச்சு. அதையும் தமிழ்நாட்டுக்கு சரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியை ஒதுக்கி கொடுக்குறதில்ல. தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக வரி கட்டுற மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு சரியாக நிதி வசூல் பண்ணி கொடுக்குறதில்ல. இவங்க வந்து 100 பொருளை 200 ஆகிட்டு அதுக்கு 18%, 22% டாக்ஸை போட்டு இப்போ ஒரு 10%, 5% குறைச்சிட்ட மாதிரி நாடகம் ஆடுறாங்க. மக்கள்கிட்ட இதெல்லாம் எடுப்படாது. பெரிய பெரிய பணக்காரங்க இந்த காரு பைக்கு குறைச்சா மட்டும் போதுமா? அன்றாட சாப்பிட்ற உணவுப் பொருளை குறைக்கணும், மக்களுக்கு சலுகை ரேட்டில் கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டு. சும்மா ஏற்றி விட்டுட்டு சும்மா ஒரு வர எலெக்ஷன் 5 மாநில எலெக்ஷன் இருக்குது, அதுக்காண்டி கொஞ்சம் 5%, 10% குறைச்சி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க. அது எடுப்படாது. இருப்பு இது காலி பண்ணிட்டு அடுத்து உற்பத்தி வந்தாக்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆனால் தானேங்க. தேங்கிருச்சுன்னா எதுவுமே கிடையாது. பொருள் வந்து எல்லா இடமே பின்னல் ஆடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. நெசவாளர்கள்லாம் நிறைய பேர் சம்பளமே கொடுக்க முடியாமல் மூடிட்டாங்க அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி பொருளாக வந்து என்ன பண்ணியிருக்காரு,
காரு பைக்கு ஏசி சில இதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. ஏற்றுமதி எவ்வளோ பொருள்லாம் கம்மி பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வந்து அவங்களா வந்து குறைச்சது கிடையாது. பிஜேபி சுயநலத்துக்கு கண்டிப்பாக அது மாற்று கருத்தே கிடையாது. சுயநலத்துக்கு தான் அந்த மாதிரி பண்ணார். பேங்க் டு பேங்க் நம்ம பணம் அதர் டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட அதுக்கு டேக்ஸுங்கய்யா. ஏடிஎம்மில் எடுத்தால் கூட மினிமம் பேலன்ஸு அதுக்கு டேக்ஸு, ஜிபே பண்ணால் கூட அதுக்கு டேக்ஸு. அப்போ மனிதனுடைய பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி டேக்ஸ் கட்டி மனிதனுடைய வாழ்க்கை போட்டோமா? பெட்ரோலுக்கு டேக்ஸு, இந்த பேனாவுக்கு டேக்ஸ் இருக்குது. இந்த செல்ஃபோன் விலை குறைஞ்சி என்ன பிரச்சனை? இந்த பேனா எமௌண்ட் இருக்கும் 10 ரூபா வராது. இதுக்கு டேக்ஸ்னால் எங்கே இருக்குது? ஒரு பாலுக்கு டேக்ஸு, பால் எங்கேருந்து வருது? மத்திய அரசுலேருந்து வருதா? பசுமாட்டு காம்புலேருந்து வருதுங்கய்யா, அதுக்கு எதுக்கு டேக்ஸு? பசுமாட்டு பால் கூட டேக்ஸ் போடணும். பச்சை குழந்தை குடிக்கிறது அதுக்கு டேக்ஸா? உலகம் எங்கே போய்கிட்டுருக்கு? விஞ்ஞான நாட்டில் இப்போ எல்லாம் அழிவோட நாட்டில் போய்க்கிருக்கு நாடு. விஞ்ஞானம் கிடையாது. மக்களுக்கு எம்முட்டே வளர்ச்சின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே யூஸ்லெஸ். ஒரு யூஸ் இல்லை. இந்த ஜிஎஸ்டி முழுசாக இருக்கக்கூடாது, எதுக்குமே டேக்ஸ் இருக்கக்கூடாது. இந்திய ஜனநாயக நாட்டில் டேக்ஸுன்றது இருக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் ரத்து பண்ணணும். விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும். விவசாயிகளுக்கு கடன் கொடுங்க, இலவசமாக மின்சாரம் கொடுங்க, கிணறு கொடுங்க, போர் போட்டு கொடுங்க, அந்த மாதிரி வளங்களை பெருக்கிட்டு கொடுங்க. நீ அதை விட்டு போட்டு மக்கள்கிட்டயே பணத்தை பிடிங்கிட்டு மக்களுக்கே கொடுத்தா 1200 விற்கிதுங்க. இன்றைக்கி விலையில் பார்த்தீங்கன்னா 900 விற்கிது கேஸ் சிலிண்டர். இதில் 600 மத்திய அரசு எடுத்துக்கிட்டு மிச்சம் 400 நம்ம அக்கௌண்ட்டில். எதுக்குன்னு கேட்குறேன். எதுக்கு வாங்கணும்? இப்படி போட்டு எதுக்கு அப்படி கொடுக்குற? அது தேவையில்லையா? நீ வாங்காமே இருக்கலாமே. அதுவும் கூட வர்றதில்லையே. இப்போ 400 கொடுக்குறா சொன்னாங்க, அதுவும் கூட வர்றதில்லையா? அது எதுக்கு நீ வாங்குற? இப்போ மக்கள்கிட்ட வாங்கி மக்கள்கிட்ட செய்தோம்னா மத்திய அரசு எதுக்கு இருக்குது? அப்படியாப்பட்ட மத்திய அரசே தேவையில்லையே. அந்தந்த மாநிலமே ஆண்டுக்கலாமே, நீ தயடாமல் இருக்கலாமே. அதெல்லாம் படிக்காத மக்கள் சொல்லுவாங்க, படித்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. என்னங்க குறைச்சாங்க? 100 ரூபா போல் 200 ரூபாய்க்கு ஆக்கி வரி போட்டு டாக்ஸை கூட்டிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 ரூபா குறைச்சிட்டா அது பெரிய சாதனையா? அது ஒன்றும் பெரிய சாதனை இல்லைங்க. ஒரு அது பாதி குறைச்சாருன்னா ஒரு நியாயம். முன்ன மாதிரி 4% 8% இருந்தால் பரவாயில்ல. 18% 28% ஏற்றி விட்டு 4% 5% குறைச்சா அது பெரிய எஃபெக்டாக ஆகாது. நடுத்தர மக்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பெரிய பணக்காருக்கு வேண்டாம், பிரயோஜனமாக இருக்கலாம். பாராட்டுன்னு அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் தான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து குறைச்சிட்டோம். ஏற்கனவே ஒரு ட்விஸ் வச்சாங்க 1 மந்த்துக்கு முன்னாடி. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு இது வைப்போம், அது வைப்போம், இது வைப்போம் அப்படின்னு ஏற்கனவே பேட்டி கொடுத்தாங்க. என்னடான்னு பார்த்தாக்கா இதுதான் ஜிஎஸ்டியை கம்மி பண்ணியிருக்காங்க. சரி, ஆமாம், சர்ப்ரைஸ் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இவங்க 1 மாதம் முன்னாடியே ஒரு இது வச்சாங்க கேள்வி மாதிரி. என்னடான்னு பார்த்தாக்கா நாங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு. வேற ஒன்றும் கிடையாது. அது போக்குவரத்து ஏற்றுமதி இறங்கல, அதனால தான் அது வந்து அவங்க கம்மி பண்ணிக்காங்களே. மற்றபடி இவங்க வந்து ஜிஎஸ்டி குறைக்கணும்லாம் சாமானிய இது கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ட்ரிப்பு இதுனாலும் மறுபடியும் இதை தான் ஆகும். அவங்க எடுத்து தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. எல்லாம் வந்து ஒரு இதுதான், அரசியல் தான். அந்த பிஜேபி வந்து இதான் நினைக்க முடியாது. மக்களுக்காக இது கிடையாது. பொருள் தேங்கி இருக்கு, அதனால செய்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் பொறுத்தவரை டேக்ஸுன்றது தேவையில்லை மக்கள் மத்தியில். மக்கள் மத்தியில் எதுக்கு மக்கள் தலையில் ஏன் சமத்தணும் டேக்ஸுண்டு? வீரவண்டி கட்டபொம்மை அப்பயே வசனம் சொன்னாரா இல்லையா? அந்த படம் பார்த்துருக்கீங்களா? எதுக்கு கேட்குறாய் வரி, யாரை கேட்குறாய் வரின்னு வசனம் சொன்னாங்க. மக்கள் தலையில் சுமத்தி அப்படி இந்தியா ஒன்றும் கடனில் கிடையாதே. ரிசர்வ் பங்கு யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசான வச்சுருக்காங்க. கட்டடிக்கலாமே. ஏன் மக்கள்கிட்ட வாங்குறாங்க? ஐயா, நான் சாப்பிட்டா 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா நான் 18 ரூபா டேக்ஸ் கட்டுறேன். நான் அப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்? நான் சம்பளம் வாங்குறது வெறும் 7000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு ஹோட்டலில் போனோம்னா 180 ரூபா, 1000 ரூபாய்க்கு 180 ரூபா ஜிஎஸ்டி வாங்குறான். இதெல்லாம் வாங்கி தான் இந்தியா வந்து நடத்தணும், ஆட்சி நடத்தணுங்களா?